சரி, இது வரையும் பார்த்த ப்ரோஸ் எவ்வளோ ப்ரோஸ் பார்த்துருக்கோம் நம்ம? ஸ்டார்டிங்லேருந்து 5 பார்த்துருக்கோமா? என்னென்னலாம் பார்த்தோம்? சி டர்ட்டில் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பார்த்தோம். வேறு இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தோம். குட். அண்ட் விமன், எம்பவர்டு விமனு நேவிகேட்டிங் த வேர்ல்டு பார்த்தோம். வேறு 17 ஆரஞ்சஸ் பார்த்தோம். அப்புறமா நோஸ் ஜுவல், அது உங்களுக்கு எடுத்துட்டேனா? நோஸ் ஜுவல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இவர் த கோஸ்ட் காட் இன், அது வரையும் 6 ப்ரோஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரோஸ் த அட்டிக் ரிட்டன் பை சத்யஜித் ரே. சொல்லுங்கள். த அட்டிக் ரிட்டன் பை சத்யஜித் ரே. சரிப்பா, த அட்டிக்னா என்ன? ஃபஸ்ட்டு லாஸ்ட் ப்ரோஸ்லேயே நம்ம பார்த்தோம். அட்டிக்னா ஃபஸ்ட்டு என்னன்னு? இப்போ வந்து ஒரு பில்டிங்கோட டாப் மோஸ்ட் ரூமை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அட்டிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். சரி, இந்த ப்ரோஸில் யார் யாரெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். இப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் எடுத்தோன்னா நம்ம யாரெல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம்? அந்த சீகலுக்கு 2 பிரதர்ஸு, சிஸ்டரு, அப்பா அம்மான்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 தோஸ்து. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா, ஒருத்தர் பேர் வந்து ஆதித்யா, இன்னொருத்தர் யாருன்னா நம்மளோட ஆத்தர் தான் யார்? சத்யஜித் ரே. ஓகேவா? இவர் ஒருத்தர் இருக்கார். அப்புறமா இவங்க 2 பேரும் போய் ஒரு டீ கடைக்கு போகிறாங்க, டீ ஷாப். அந்த டீ ஷாப்பில் ஒரு அங்கிள் இருப்பாங்க. இப்போ நம்ம கூட போவோம்ல டீ கடைக்கு. உங்களுக்கு பிடிச்ச டீ ஷாப் எது திருவள்ளூரில்? சித்ரா காஃபி பார் இருக்குது, அப்புறமா அஜ்வா இருக்குது, அப்புறமா ஃப்ரூசோன் ஒன்று இருக்கும்ல, ஃப்ரூசோ அந்த சைட் போகும்போது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச காஃபி ஷாப். அந்த மாதிரி இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது. அந்த டீ ஷாப் பேர் என்னென்னா நாகன் அங்கிள். அவர் பேரே டீ ஷாப் பேரை வச்சுருக்காங்க, நாகன் அங்கிளை பார்ப்பீங்க. அப்புறமா இவரோட டீ ஷாப்பில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார். அவர் பேர் என்னென்னா சன்யால், சசாங்கா சன்யால்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேவா? இப்போ யார் ஃபஸ்ட்டு? ஆதித்யா, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் யார்? நம்மளோட ஆத்தரான சத்யஜித் ரே. அப்புறமா அந்த டீ ஷாப் இருக்குது. அந்த டீ ஷாப்போட ஓனர் யார்? நாகன் அங்கிள். நெக்ஸ்ட் யார்? சன்யால் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பார்க்கலாமா? நான் சொல்ல அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். It is a natural for human beings to make mistakes. When we realize our mistakes, we should try to rectify them. If you get a chance to rectify your mistake or pay back for it, what would you do and how would you correct it? இது படிக்கும் போதே தெரியுதுல, நம்ம எல்லாருமே நோபடி இஸ் பர்ஃபெக்ட். கரெக்டாக? எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். அந்த தப்பு பண்ணுறத வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுனா என்னது? சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது நம்ம அதை பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஸ்டார்டிங்கில். சரி, இப்போ நான் சொன்னதை வந்துடுச்சு. ஆதித்யா அண்ட் ஐ. இப்போ ஆதித்யான்றது ஒரு ஃப்ரெண்டு, ஐன்றது யார்? ஆத்தர். அந்த ஆத்தர் தான் எழுதுறாரு. ஆதித்யாவும் நானும் ஒரு வழியாக போகிறோன்னு ஆரம்பிப்பாங்க. ஆதித்யா அண்ட் ஐ வேர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் அவர் நியூ ஃபேக்ட்ரி. ஓகேவா? நியூ ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. ஆதித்யாவும் நானும் எங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம்? நாங்கள் ஒரு நியூ ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுறோம். அந்த சைட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம் அட் டியோதர்கஞ்ச். ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து எங்கே இருக்குது? அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா டியோடர்கஞ்ச். கரெக்டா? we were driving along the national highway 40. இங்கேருந்து கிளம்புறாங்க, டிரைவிங் அலாங் NH என்னது 40, நேஷ்னல் ஹைவே 40 வழியாக போயிட்டுருக்காங்க. we had reached a point, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, we had reached a point where the road bifurcatedனா என்னது? டிவைடட்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு ஆயில் மில், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது? ரயில்வே ஸ்டேஷன் வருது. அந்த மாதிரி போயிட்டு டிவைட் ஆகுறதுல அதுதான் வந்து பைஃபர்கேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த நியூ ஃபேக்ட்ரி இந்த தியோதர்கஞ்சிலேருந்து கிளம்பி NH 40 வழியாக போகிறாங்க. போயிட்ட உடனே ஒரு பாயிண்டில் 2ஆக வந்து டிவைட் ஆகுது. இதானப்பா சொல்கிறாங்க, 2ஆக டிவைட் ஆகுது அலாங் த ரோடு. அப்புறம் இஃப் வி ட்ரோவ் 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmapur.
ஸோ இந்த சைடு ரைட் சைடாக இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் வேற ஒரு ஊரை ரீச் பண்ணுறாங்களாம். அந்த ஊர் பேர் என்னதுன்னா பிரம்மபூர்னு சொல்கிறாங்க. I asked Aditya whether he was interested in revisiting the places of his birth. இப்போ பிரம்மபூர்ன்றது என்னென்னா அங்கே தான் அவங்க வாழ்ந்தது, ஓகேவா, ஸ்கூல் போனது, அங்கே தான் அவங்க வீடு, அந்த பாரம்பரியமான வீடெல்லாம் இருக்கும்ல, அவங்க தாத்தா பாட்டி இருந்த வீடு, அதெல்லாம் எங்கே இருக்குன்னா பிரம்மபூர். அதனால அந்த வண்டி ஓடிட்டே வரும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ரைட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போனால் பிரம்மபூர் போகலாம், நீ நினைக்கிறியா நம்ம போய் விசிட் பண்ணலாமா, ரீவிசிட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination. ஸோ அவர் இருந்த வீடை அவர் எப்போ காலி பண்ணிட்டு போனாங்கன்னா, இவர் இந்த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்லாம் எழுதிட்ட பிறகு சரி நம்ம வேறு ஊருக்கு போய் வேறு படிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். ஃப்ரம் த லோக்கல் ஸ்கூல் டு கண்டினியூ ஹிஸ் ஸ்டடீஸ் இன் கல்கட்டா. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அவர் பிரம்மபூர்லேருந்து எங்கே போயிட்டார், கல்கட்டாவுக்கு போயிட்டார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சரி, இது ஒரு எழுதிக்கோங்க பாயிண்ட் வைஸாக. இது கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, இவர் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. யார் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தர் ஆத்தர், இன்னொருத்தர் பேர் ஆதித்யா. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, when I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old. ரீகலெக்டட் ஆதித்யா. இப்போ ஆதித்யா யோசிச்சு பார்க்குறான். இப்போ ஆதித்யா என்ன யோசிக்கிறான்னா, நான் வாழ்ந்த வீடை விட்டு போனேன், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அப்படின்றது கொஷினாக கேட்பாங்க. வென் ஐ லெஃப்ட் அவர் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் 29 years ago. ஒரு இடத்துல இன்னொரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா 25 years agoன்னு கொடுப்பாங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னா 29 years, 29 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஆன்செஸ்ட்ரல் ஹோமை விட்டு போனேன். The house was almost 200 years old. அந்த வீடுக்கு எவ்வளோ வயசாயிடுச்சான்? 200 years old அப்படின்னு சொல்லிட்டு ரீகலெக்டட் ஆதித்யா. ஐ டவுட்டட் இஃப் ஈவன் த ஸ்கூல் பில்டிங், ஸோ அவங்க படித்த ஸ்கூல் பில்டிங் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. விச் மே ஹாவ் அண்டர்கான் மெனி சேஞ்சஸ் வில் பி ரெகக்னைசபிள் எனிமோர். Trying to revive old childhood memories may prove disappointing, but he wished to visit the tea shop of Nagan uncle. ஸோ இவங்க ஸ்கூலில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே தான் போவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே போகிறாங்கன்னா, ஒரு டீ கடைக்கு போகிறாங்க. டீ அடிக்ட் போல். எந்த கடைக்கு போகிறாங்கன்னா, நாகன் அங்கிள். இப்போ நம்ம கூட ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குமா, நம்ம போய் 2 rupeesக்கு மேப் கொடுங்க, வேறு நல்லா கேட்போம், பென்னு கொடுங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுங்கன்னு போய் கேட்போம். நம்ம இப்போ ஸ்கூல் பக்கத்தில் போனால் அது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் இருக்காது. நான்லாம் நிறைய ஸ்நாக்ஸ், அந்த கார்ன் பப்ஸ்ன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, கார்ன் பப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது இன்னும் இருக்குது அந்த கடை. ஆனால் ஆரஞ்ச் ஜெயின் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு நினைவுகள் இருக்கும். அந்த மாதிரி இவர் இந்த நாகன் அங்கிள்ஸ் இருக்கார்ல, இவர் இவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அங்கே வச்சுட்ருக்காராம் டீ. அதனால டே வாடா நம்ம 2 பேரும் அந்த நாகன் அங்கிள் டீ ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் இட் ஸ்டில் எக்ஸிஸ்டட் அண்ட் ஹாவ் கப் ஆஃப் டீ தேர், ஸோ வி டுக் த டர்னிங் டு த ரைட் அண்ட் டிசைடட் டு டிரைவ் டு பிரம்மபூர். இன்னும் போகலாம் அப்படின்னு நினச்சி இன்னும் அங்கேயே அந்த பாயிண்ட்லேயே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆஃப் விச் ஆதித்யாஸ் ஆன்சிஸ்டர்ஸ் வெஸ் ஒன்ஸ் த ஜமீன்தார்ஸ். இந்த ஆதித்யான்னு பார்த்தோம்ல, அவரோட பேரண்ட்ஸ், அவரோட ஆன்சிஸ்டர்ஸ்லாம் யாருன்னா ஜமீன்தார்ஸாக இருக்காங்க. இது கேட்பாங்க. இது ஆன்சர் பண்ணுங்க. when did ஆதித்யா leave the local school? வெரி குட், சூப்பர். 29 years ago. அப்புறமா why did ஆதித்யா think that the school would not be recognizable? ஏன் அது ரிகக்னைசபிளாக இருக்காதுன்னு நினைச்சார் அவர்? ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கூல் பில்டிங் விச் மே ஹாவ் அண்டர்கான் மெனி சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கும் அப்படின்னு வில் பி ரெகக்னைசபிள் எனிமோர். அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆதித்யாஸ் ஃபாதர் had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business after his death. சரி, இப்போ ஆதித்யா அவரோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலிங் முடிச்ச பிறகு எங்கே போயிட்டாருன்னு பார்த்தோம்? கல்கட்டாக்கு போனார்னு பார்த்தோமா? அதான் இங்கே ஆதித்யாவோட ஃபாதர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா left the ancestral home and moved to கொல்கட்டா. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. where he had set up his own business. அவங்க அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸ் அது. ஆஃப்டர் his death ஆதித்யா was looking after it. அவர் அப்பா இறந்து போயிட்ட பிறகு யார் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறா?
ஆதித்யா தான் பார்த்துக்கிறார். அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். இது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். சத்யஜித் ரே அதாவது ஆத்தரும் இந்த ஆதித்யாவும் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் வந்து ஃப்ரெண்டு, அது கூடவே என்ன பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னர். ஃப்ரெண்டு கம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க. இட் வாஸ் த மந்த் ஆஃப் மாகா. ஓகே, இது வரை எழுதிக்கிறீங்களா? சரி, இங்கே பாருங்கள். இப்போ அவங்க பிரம்மபூருக்கு போயாச்சு. ஓகேவா? போயிட்டு அங்கே அது என்ன மந்த் அப்படின்னு கேட்குறாங்க. மந்த் ஆஃப் மாகா. ஸோ மந்த் ஆஃப் மாகா, தட் இஸ் ஜான்வரி டு ஃபெப்ரவரி. ஜான்வரியிலேருந்து ஃபெப்ரவரி என்ன சீசனாக இருக்கும்ப்பா? அது ஒரு சன்னி சீசனாக இருக்குமா, சம்மராக இருக்குமா, வின்டராக இருக்குமா, ஸ்ப்ரிங் சீசனாக இருக்குமா? மேக்ஸிமம் ஜான்வரி டைமில் வின்டர். கரெக்டாக? அப்போது இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வாஸ் அ மந்த் ஆஃப் மாகா. தட் இஸ் மாகான்றது அந்த மந்தோட நேம். ஓகேவா? தட் இஸ் ஜான்வரி டு ஃபெப்ரவரி. பை த இங்கிலீஷ் கேலண்டர் படி அது மாகான்றாங்க. த மிடில் ஆஃப் வின்டர், அது வந்து என்ன மாதிரினா மிடில் ஆஃப் வின்டர் டைம். பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 in the afternoon. ஓகேவா? ஸோ இவரோட வாட்ச் பார்க்குறாரு. பிரம்மபூரில் வந்து பார்த்தா என்ன டைம் காட்டுது? 3:30. அப்புறம் த சன் வாஸ் சூதிங். சூதிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூரியன் வந்து படாமல் லைட்டாக ஒரு மாதிரி எதமாக இருக்கிறது, வார்மாக இருக்கிறது பேர் தான் சூதிங். ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோட் வேர் பேடி ஃபீல்டு. ஸோ இப்போ தான் இந்த ரோடு வழியாக போகிறாங்க அப்படின்னா இந்த சைடும் எப்படி இருக்கான்? எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது, ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேடி ஃபீல்ட்ஸ். ஆஸ் ஃபார் த ஐ குட் சி, harvest was over and there had been a good crop that year. After about 10 minutes, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, we came to the local school. ஸோ இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பார்க்குறாங்க? லோக்கல் ஸ்கூலுக்கு வந்து beyond the iron gates were the playing field and the 2-storied school building. We got down from the car and stood in front of the gate. இப்போ இவங்க இந்த சைடாக வராங்கப்பா. வரும்போது டைம் என்ன ஆகுது? 3:30 ஆகுது. சுற்றி பார்த்தா ஒரே பேடி ஃபீல்டாக இருக்குது. வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அயன் கேட் இருக்குது. அயன் கேட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அப்போது அயன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்டு. இங்கே வந்து பிளேயிங் ஃபீல்டு இருக்குது. அண்ட் த 2-storied பில்டிங் ஆஃப் த ஸ்கூல். 2-storied பில்டிங்னா என்னது? 2-storiedனா என்னது? இப்போ இது என்னது? இப்போ நம்ம இருக்கிறது என்னது? கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்கு மேலே ஒன்று இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா செகண்ட் ஃப்ளோர்னா இதுதான் வந்து மேலே இருக்கிறது தான் ஸ்டோரிட் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 2-storiedனா அதுக்கு மேலே 2 பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க படிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு எப்படி ஆயிடுச்சு அந்த பில்டிங்கு? 2-storied பில்டிங்காக ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. எழுதிக்கோங்க. சரி, இப்போது இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஹூ வேர் ஆதித்யாஸ் ancestors? ஜமீன்தார்ஸ். ஆதித்யாவோட அப்பா தான் பிஸ்னஸ்மேன். ஓகேவா? ஹவு வாஸ் த லேண்ட்ஸ்கேப் த்ரூ விச் தே ட்ராவல்டு? அவங்க போகிற வழி எப்படி இருந்தது பார்க்க? வெரி குட், க்ரீனியாக இருந்துச்சு. அப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தாங்க? அவ்வளோதான் இருந்ததுல. ஓகே, நெக்ஸ்ட். வாட் டிட் ஆதித்யா விசிட்? ஸ்கூல் தான் போய் பார்த்தாங்க. ஸ்கூல் எப்படி இருந்தது? 2-storied பில்டிங்காக இருந்துச்சு. I asked Aditya whether everything was still the same. ஸோ இப்போ ஆத்தர் கேட்குறாரு, ஆதித்யா என்ன நினைக்கிற, எல்லாம் இப்போ பழைய மாதிரியே தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. He replied that everything had changed. இப்போ யார் வந்து everything had changedன்னு சொல்கிறாங்க? ஆதித்யா சொல்கிறார் எல்லாமே மாறிடுச்சு, அப்போ நம்ம வாழ்ந்த மாதிரி இல்லை. அவர் ஸ்கூல், அவங்க படித்த ஸ்கூல் வந்து யூஸ் டு பி 1-storied. வெறும் அது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 1-storied பில்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் நவ் a new building has come up. இன்னொரு பில்டிங் வந்து அதுக்கு மேலே கட்டிட்டாங்க. which wasn't there. அது வந்து முன்னாடி இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. were you not a good student? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். were you not a good student? I asked. இது வந்து யார் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையான்ட்டு யார் கேட்குறா? ஆத்தர் கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு? ஆதித்யா. அப்போ ஆத்தர் டு ஆதித்யா. எஸ், பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட். அப்போது இவர் சொல்கிறார் ஆதித்யா, ஆமாம் நான் என்ன தான் நல்லா படித்தாலும் என்னோடய பொசிஷன் எப்படி இருக்குது? ரெண்டாவதுல தான் இருக்கிறேன். எப்பவுமே செகண்ட் தான் வருவேன், ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறார். He replied, we decided to go and have a tea at Nagin uncle's tea shop.
which stood right next to grocery shop. ஸோ இப்போ எப்படி கேட்பாங்கன்னா இந்த நாகன் அங்கிளோட டீ கடை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க லொக்கேஷன். இப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா சித்ராஸ் காஃபி பார் எங்கே இருக்குது? இந்த காக்லூர் சைடில் சொல்லுங்கள். சித்ராஸ் காஃபி பார் எங்கே இருக்குது? ஜெய்குரு பக்கத்தில். வேறு ஏதாவது லொக்கேஷன்? அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு கடை இருக்குன்னா இது அட்ஜசன்ட்டில் இது இருக்குது, அது எதிர்க்க இது இருக்கும், அது பக்கத்தில் தான் இந்த காஃபி ஷாப் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த நாகன் அங்கிளோட இந்த டீ ஷாப் எங்கே இருக்குன்னா ரைட் நெக்ஸ்ட் டு கிராசரி ஷாப். கிராசரி ஷாப்னா என்னது? மல்லிகை ஜாமான் வாங்குறது, கிராசரி ஷாப். அண்ட் ஆப்போசிட் டு அ டெம்பிள். அந்த அந்த டீ கடைக்கு எதிர்க்க என்ன இருக்குது? ஆப்போசிட்டில் ஒரு டெம்பிள் இருக்குது. என்ன டெம்பிள்னா டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. ஓகேவா? அதுக்கப்புறமா soon we caught sight of Nagan Tea's cabin. இதுதான் வந்து அந்த கடையோட பேர், Nagan's Tea Cabin, written on a signboard over the shop. ஓகேவா? அந்த சைன் போர்டில் என்ன எழுதியிருக்கு? Nagan's Tea Cabin. எது பக்கத்தில் இருக்கு? கிராசரி ஷாப் பக்கத்தில் இருக்கு. அப்புறமா எது எதிர்க்க இருக்கு? லார்ட் சிவாஸ் டெம்பிளில் இருக்கு. இதை எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இதுதான்ப்பா அந்த டீ ஷாப். The owner of the tea shop now over 60. So இந்த ஓனர் இருக்கார்ல, இவர் வந்து is over 60 years. 60 over 60. A little rustic in appearance ன்னு சொல்றாங்க. Rustic in appearance. ரஸ்டிக்னா என்னது? அவர் ரொம்ப கண்ட்ரி சைடா இருக்கார். ஒரு வில்லேஜ்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரஸ்டிக்கா இருக்காரு. With his white neatly combed hair. ஸோ அவரோட ஒயிட் நீட்லி கோம்ட் ஹேர் அண்ட் அ க்ளீன் லுக்கு வாஸ் த சேம் ஆஸ் பிஃபோர். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இவர் வந்து அப்போ அந்த நாகன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் வியரிங் அ தோத்தி. அவர் என்ன போட்டிருக்காரு? ஒரு தோத்தி அண்ட் அ ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் தட் குட் பி சீன் ஃப்ரம் அண்டர் அ க்ரீன் ஷால். அப்போ ஒரு தோத்தி போட்டிருக்காரு, அப்புறமா ஒரு ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் போட்டிருக்காரு, அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் ஷால் போட்டிருக்காரு அப்படின்றாங்க. Not recognizing Aditya, he asked us where we had come from. ஸோ இவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு. இவர் வந்து வயசாயிடுச்சு. அப்போல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க? குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க வளர்ந்துட்டாங்க. அப்போ இந்த நாகன் அங்கிளுக்கு வந்து இவங்களுக்கு தெரியல யார் இதுன்னு தெரியல. சரிப்பா உனக்கு என்ன வேணும், என்ன டீ போட்டோம் அப்படின்னு வந்து ஜென்ரலாக கேட்குறாரு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நாட் ரெகக்னைசிங் ஆதித்யா, he asked us where we had come from அப்படின்னு கேட்ட உடனே Deodarganj, Aditya replied, we are on our way to Kolkata. கேட்பாங்க, நாங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஆதித்யா என்ன ரிப்ளை பண்ணுறாரு? நாங்கள் தியோதர்கஞ்ச்லேருந்து வரோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொல்கட்டாவுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்றாரு. அதுக்கு உடனே வந்து நாங்கள் என்ன சொல்வார் அப்படின்னா லிட்டில் சர்ப்ரைஸ்டு. அவருக்கு ஒரு மாதிரி டக்குன்னு, ஓ நீங்கள் வந்து கொல்கட்டா போனோன்னா எதுக்கு இந்த வழியாக வந்தீங்க? அதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின் அரைஸ் பண்ணுவார். அ லிட்டில் சர்ப்ரைஸ் நாகன் அங்கிள் ஆஸ்டு வை வி வேர் தேர். ஏன்பா நீங்கள் இங்கே வந்தீங்க? இந்த வழி போனால் பிரம்மப்பூர் அப்படின்றாங்க. டு ஹாவ் டீ அட் யுவர் ஷாப் செட் ஆதித்யா. சர்டன்லி பிசைட்ஸ் டீ ஐ ஹாவ் பிஸ்கெட்ஸ் அண்ட் சேவரிஸ். ஓகேவா? இப்போ ஆதித்யா சொல்கிறான், இந்த வழியாக ஏன் வந்தீங்கன்னா உங்களோட டீ குடிக்க தான் அங்கிள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட வந்து டீ மட்டும் இல்லை, என்ன இருக்குது? பிஸ்கெட்ஸ் இருக்குது, அப்புறமா சேவரிஸ் இருக்குது அப்படின்றாங்க. கிவ் அஸ் டூ நன்கட்டை ஈச். கிவ் அஸ் டூ நன்கட்டை. நன்கட்டைன்றது வந்து என்னென்னா அதுவும் ஒரு ஸ்வீட் தான். நன்கட்டை இஸ் ஆல்சோ ஒரு ஸ்வீட்டு. அது வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் வந்து சாப்பிட்றாங்க. ரெண்டு இடத்துலையுமே அது வந்து ரொம்ப ஃபேமஸாக சாப்பிட்றாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வேர் வாஸ் நாகன் அங்கிள்ஸ் ஷாப்? ஆப்போசிட் டு டெம்பிள் ஆஃப் லார்ட் சிவா, பக்கத்தில் adjacent to grocery shop. சூப்பர். நெக்ஸ்ட், பிசைட்ஸ் டீ வாட் டிட் நாகன் அங்கிள் கிவ் இன் his ஷாப்? டீ மட்டும் இல்லாமல் பிஸ்கெட் மற்றும் சேவரிஸ், அவ்வளோதான். we sat on two tin chairs. இப்போ இதில் பார்த்தீங்கல்ல, இவங்க எது மேலே உட்காடுறாங்க அப்படின்னா டின், TIN, டின் சேர்ஸில் வந்து உட்காடுறாங்களாம். we sat on two tin chairs. there was only one other customer. இதுதான் ரொம்ப முக்கியம். எது மேலே உட்காடுறாங்க? டூ டின் சேர்ஸில். அப்புறமா ஒன்லி ஒன் அதர் கஸ்டமர் சிட்டிங் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள். இதுதான்ப்பா அந்த கடை. இங்கே வந்து ஒரு சேர் போட்டிருக்கு, இங்கே வந்து ஒரு சேர் போட்டிருக்கு. இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க. யார் அந்த ரெண்டு பேர்?
ஆதித்யாவும் அவங்களோட ஃப்ரெண்டான நம்மளோட ஆத்தரும் உட்காந்தாச்சு. ஆப்போசிட்டில் இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் தான் இங்கே இருக்காங்க. அவர் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெய்தர் ஈட்டிங் நாட் ட்ரிங்கிங் டீ. ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்கவர் வந்து சாப்பிடவும் இல்லை, டீயும் குடிக்கல, எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருக்காரு. பட் சிட்டிங் வித் ஹிஸ் ஹெட் பெண்ட். இப்போ நம்ம டேபிளில் அப்படியே இப்படி குனிஞ்சு உட்காந்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி. ஆஸ் தோ he were sleeping. அவன் ஏதோ தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்தான். அட்ரஸிங் ஹிம் ஆஸ் மிஸ்டர் சன்யால். ஓகே, இப்போ நாகன் அங்கிள் வந்து இவனை வந்து எழுப்புறாரு. இங்கே தான் இருக்காரு நாகன் அங்கிள். சன்யால் எழுந்து, கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்யாலை எழுப்புறாரு. நாகன் அங்கிள் ரிமைண்டட் ஹிம் டு கோ ஹோம் ஆஸ் இட் வாஸ் ஆல்ரெடி 4 PM. 4 மணி ஆயிடுச்சு, சன்யால் நீ எங்கே போ, வீட்டுக்கு போன்னு சொல்லி யார் சொல்கிறா? நாகன் அங்கிள் சொல்கிறாரு. அதர் கஸ்டமர்ஸ் would be soon be coming. அதாவது மற்ற கஸ்டமர்ஸ்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க, அதனால வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. அட்ரஸிங் அஸ் he said with a wink in his eye. விங்க்னா இவங்க 2 பேரையும் பார்த்து கண் அடிச்சுட்டே வந்து சீக்கிரம் அவன் போயிடுவான், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. A little hard of hearing, cannot see well either, but has no money to buy spectacles. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப புவராக இருக்கார் சன்யால்ன்றவர். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுவரை எழுதிக்கிறீங்களாப்பா? எதுலேருந்து எழுதணும்? இதுவா? சின்னதாக எழுதுங்க. ஃப்ரம் his reaction. இப்போ இதுவரையும் பார்த்தோமா? நெக்ஸ்ட் வந்து from his reaction to his speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy. இப்போது இந்த நாகன் அங்கிள் என்ன சொல்கிறாரு, சன்யால் நீ வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறார்ல. அப்போ உடனே இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, இவன் எதனா கொஞ்சம் க்ரேஸியாக இருப்பானோ, க்ரேஸினா எனக்கு கொஞ்சம் லிட்டில் மேடாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பிகாஸ் சடன்லி இந்த சன்யால் இருக்கார்ல, அவர் வந்து படுத்துட்டு இருக்காரு, இப்படி தானே படுத்துட்டு இருந்தார். திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, சடன்லி ஸ்டுட் அப், திடீர்னு எழுந்துச்சு நின்று ஸ்ட்ரெச்ட் ஹிம்செல்ஃப். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுக்கு யானிங் வந்துச்சு அப்படின்னா இப்படி பண்ணிவிட்டு இப்படின்னு பண்ணுவோம்ல, கையை ஃபுல்லாக மேலே தூக்குவோம்ல. ஸ்ட்ரெச்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் ரைசிங் இஸ் லீன் ரைட் ஆர்ம் அண்ட் வித் ஐஸ் டைலேட்டட். இப்படி நல்லா கையெல்லாம் தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கண்ணு வந்து நல்லா வைடன் ஆயிடுச்சு. டைலேட்டட்னா நல்லா பெருசாகிறது, டைலேட் ஆகிட்டு பிகன் டு ரிசைட் அ போயம். ரிசைட்னா அந்த போயமை சொல்கிறது. போயம் பை என்ன போயம்னு கேட்பாங்க. யாரோட போயம்னா தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவரோட போயமான பன்ரக்ஷா. பன்ரக்ஷான்ற ஒரு போயம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ். Having recited the poem, he left the place, making a gesture of namaste with his hands to nobody in particular. திடீர்னு ஒருத்தர் தூங்கின்னு இருக்காம வந்து எழுந்துச்சு இப்படி பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஏதோ கண்ணை நல்லா திறந்து ஒரு போயமை சொல்லிட்டு லாஸ்ட்டாக வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் வியர்டாக தானே நினைப்பாங்க. அதுதான் இங்கே நடக்குது. அப்புறம் பாருங்கள், வாட் டிட் நாகன் அங்கிள் டெல் அபவுட் சன்யால். சன்யால் பற்றி என்ன சொன்னாங்க? இந்த இடத்துலப்பா இந்த மாதிரி cannot see well either but has no money to buy spectacles அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு in what way was Mr. Sanyal's behavior strange. இப்போ தான் பார்த்தோம்ல, டக்குன்னு எழுந்தாரு, ப்ரோஸ் ரிசைட் பண்ணாரு, அதெல்லாம். நெக்ஸ்ட், I noticed a sudden change in Aditya's expression. இப்போது இதெல்லாம் நடந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஆத்தர் வந்து பார்க்குறாரு, திடீர்னு அவன் ஃப்ரெண்டை பார்த்தா ஆதித்யா முகமே மாறிடுச்சு. என்னடா அவன் முகம் மாறிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. asked him the reason for it. Without answering me, he asked. அவன் வந்து இவங்க பதிலே சொல்லாமல் he asked Nagan uncle who the gentleman was and what he did. ஆதித்யா யார்கிட்ட கேட்குறாரு? நாகன் அங்கிள் கிட்ட. இப்போ ஒருத்தர் போனார்ல, அவர் யார், அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு வந்து அந்த அங்கிள் கிட்ட கேட்குறாரு. நாகன் அங்கிள் ரிப்ளைட், சசாங்கா சன்யால் பாவம் பேர். வாட் கேன் பி டன். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு, என்ன பண்ணுறது. ஹி லீட்ஸ் அ கர்ஸ்டு லைஃப். ரொம்ப சபிச்சு போன ஒரு லைஃப்பை வந்து அவன் வாழறான். யார் வாழறா? அந்த சன்யால்ன்றது. யார் சொல்கிறா இந்த மாதிரி? நாகன் அங்கிள் ஆதித்யா கிட்ட சொல்கிறாரு. கான் கிரேசி, கொஞ்சம் பைத்தியமாயிட்டான் ஐ திங்க், பட் ஹாஸ் நாட் ஃபர்காட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் த பாஸ்ட். ஆனால் அவன் வந்து கடந்த கால நினைவுகளை எதுவுமே அவன் மறக்கலை. சோல்ட் இஸ் லேண்ட். அவன் வச்சிருந்த எல்லா நிலங்கள் லேண்டையும் வந்து அவனோட டாட்டர் மேரேஜ்க்காக செல் பண்ணிட்டான். சோல்ட் இஸ் லேண்ட்ஸ் டு கெட் இஸ் ஒன்லி டாட்டர் மேரீடு. ஹீ லாஸ்ட் இஸ் ஒய்ஃப் பேகுலர்.
he lost his wife, அவங்களோட wife and only son last year. ஓகே, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இந்த லேண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டாட்டர் மேரேஜ்க்காக வித்துடுறாங்க. அப்புறம் அவரோட ஒய்ஃபு இறந்துடுறாங்க. அப்புறம் அவரோட சன்னும் இறந்துடுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. he lost his wife and only son last year. since then he is somewhat changed, not really normal. அப்பத்துலேருந்து அவன் ஆளே வந்து மாறிட்டான், நார்மலாலாம் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை எழுதிக்கிறீங்களா? போதும், நெக்ஸ்ட் போகலாம். இப்போது இவர் வந்து நாட் ரியலி நார்மல்னு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே ஆதித்யா கேட்குறாரு, வேர் டஸ் ஹி ஸ்டே? இவர் எங்கேப்பா தங்குறாரு? அவரோட லேண்டு தான் வித்துட்டாருன்றீங்க அப்படின்னும் போது எங்கே அவர் தங்குறாருன்னொன்னே, ஹி ஸ்டேஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ். ஸோ இவர் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறாரு. அவரோட பேர் என்னென்னா ஜோகேஷ் கபிராஜ். அப்போ அப்பாவோட ஃப்ரெண்டோட பேர் என்னது? Jogesh Kabiraj. Sasanka comes here, has tea and biscuits and always remembers to pay. அவர் என்னதான் அங்கே வந்து டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டாலும் அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக என்ன பே பண்ணுறாரு, என்ன வாங்குறாரோ அதுக்கான பேமெண்ட் கொடுத்துட்றாரு. Having an acute sense of self-respect, but how long things will remain like this, I don't know அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. What did Nagin uncle tell about Sanyal's past life? என்னப்பா அவர் பாஸ்ட் லைஃபை? is he sold his land to his his daughter and lost his wife and his son. How did Sanyal show that he had a sense of self respect? அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்றது எந்த வழியில தெரியுது? அவரு வெரி குட், அவர் என்ன சாப்பிட்டாலும் காசு கொடுத்துடுறாரு. Having paid our bill and ascertained the location of Jogesh Kabiraj's house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷனை ஆதித்யாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் கேட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அந்த பில்லை கட்டிடுறாங்க. இவங்க வாங்கி சாப்பிட்டாங்கல்லப்பா, அந்த நன்கட்டை வாங்கி சாப்பிட்டாங்க, டீ குடிச்சாங்களா, அதுக்கு பில்லு இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ascertained the location of Jogesh Kabiraj. இந்த ஜோகேஷ் கபிராஜ் வீட்டில் தான் யார் இருக்கா? சன்யால் இருக்காரு. அந்த லொக்கேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. Ascertained அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கன்ஃபார்ம் த லொகேஷன் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ். ஹி காட் இன் டு த கார். இவங்க ரெண்டு பேரும் காரில் ஏறி, யார் அந்த காரை ஓட்டுறது அப்படின்னா ஆதித்யா வாஸ் அட் த வீல். அப்படின்னா என்னப்பா, இது வந்து ஒரு சினெக் டெக்கின்னு சொல்லுவாங்க. சினெக் டெக்கினா ஆதித்யா வாஸ் அட் த வீல்னா அவர் வந்து வீலை வச்சு ஓட்டுறாரு. அவர் என்ன ஓட்டுறதா நம்ம நினச்சிக்கிறோம்? கார் ஓட்டுறதா நினச்சிக்கிறோம்ல. அப்போது அந்த கார் இருக்கா, இந்த காரோட ஒரு பார்ட் இது. இந்த பார்ட்டை சொன்ன உடனே அவங்க காரை தான் சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு யோசனை வருது இல்லை, அது பேர் தான் சினெக் டெக்கின்னு சொல்கிறாங்க. அது வந்து போயம்ஸ்லாம் நான் இன்னும் டீட்டெயிலாக நடத்துகிறேன். ஆதித்யா வாஸ் அட் த வீல். ஹி எக்ஸ்பிரஸ் த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். இவருக்கு உடனே ஆசை வந்துடுது. எப்படின்னா அந்த சன்யால் வீட்டுக்கு போகணும். அவர் சன்யால் வந்து இந்த ஜோகேஷ் கபிராஜ் வீட்டில் இருக்காரு, அங்கே போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஸோ யூ டூ வாண்ட் டு சி யோர் ஹவுஸ் ஆஃப்டர் ஆல், ஐ செட். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான்ப்பா அந்த ஆதித்யா, சரி ஃபஸ்ட்டு நம்ம என் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சன்யால் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் பிகம் எசென்ஷியல் டு டூ ஸோ, ஆதித்யா ரிப்ளைடு. ஓகேவா? இஸ் நர்வ் சீம்டு ஓவர் ராட்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிறது தான் அப்செட் ஃபார் சம் ரீசன். ஆதித்யாவோட மனசு வந்து திடீர்னு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுன்னு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. We soon reached the house, which was surrounded by high walls. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. இதில் ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதித்யா வந்து இதான் ஆதித்யா, அவன் நேராக அவங்க வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ரொம்ப ஹை வால்ஸ், பெரிய பெரிய வாலாக இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ளே வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு பார்க்கும்போது கொஞ்சம் பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அந்த வீட்டில் வாழறதுல போயிட்டாங்க. ஆனால் இவர் சொல்கிறார் ஆத்தர், இந்த வீடு இப்போ பார்க்கவே இவ்வளோ கிராண்டாக இருக்கே, அப்போ ஒரு காலத்தில் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இமேஜின் பண்ணி சொல்கிறாங்க. வி என்டர் த பில்டிங், கிளைம்ட் அப் த ஸ்டேர்ஸ் அண்ட் ரீச் த அட்டிக் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். அவள் தான் இப்போ ஆதித்யா வீட்டுக்கு வந்துட்டு ஏறுறாங்கப்பா. கிளைம் த ஸ்டேர்ஸ், மேலே ஏறி போகிறாங்க. எந்த ரூமுக்கு வராங்க? அட்டிக். ரீச் த அட்டிக் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். இப்போ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் மேலே இருக்கிறது இதுதான் வந்து அட்டிக்குன்னு சொல்கிறாங்க. அட்டிக்கை வந்து ரீச் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த அட்டிக்
has always been my favorite with children. இந்த attic தான் எல்லாருக்கும் என்னவா favorite. It is in the attic that the child seems to be in a world of his own. இந்த மேலே தனியாக இந்த ரூமில் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எல்லாம் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. A portion of wall on the attic has crumbled. ஓகே, இங்கே இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த அட்டிக் ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வால் இருக்குல்ல, இந்த ஒரு வால் சைடு வந்து எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு. கிரம்பிள்டுனா என்னன்னா இடிஞ்சு போய் இருக்கிறது தான் அது. A portion of a wall of the attic had crumbled down and through the window, அந்த சைடு வந்து ஒரு விண்டோ இருக்கு. விண்டோ வழியா இப்போ நம்ம கூட இங்கே ஒரு விண்டோ இருந்ததுன்னா என்னெல்லாம் பார்க்க முடியும்? இந்த சைடு என்ன இருக்கும்? ஒரு வீடு இருக்கும், அது பக்கத்தில் வந்து எதனா ஒரு சர்ச் இருக்கும், அந்த மாதிரி நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வழியாக நீங்கள் பார்க்கும் போது என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்கை. ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்னெல்லாம் பார்க்கலான்னா ஸ்கையு, ஃபீல்டு, ஸ்கையு, அப்புறமா ஃபீல்டு, a part of the rice mill and the spire of the old temple. இந்த 4 விஷயம் பார்க்க முடியுது. இதான அட்டிக்குன்னு சொன்னேன். மேலே ஒரு இருக்கா, இந்த அட்டிக்கில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவை திறந்த உடனே ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம்? ஸ்கையை பார்க்குறாங்க. ஸ்கைலேருந்து கீழே பார்க்கும்போது இங்கே ஃபீல்டு இருக்குது, ஃபீல்டு. அப்புறமா இது பக்கத்தில் ஒரு ரைஸ் மில்க் இருக்குது, ரைஸ் மில். அந்த ரைஸ் மில்லோட இப்போ ரைஸ் மில்னால் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குன்னா அதோட பாதி மட்டும் தெரியுதான், பார்ட் ஆஃப் த ரைஸ் மில் தெரியுது. அந்த ஸ்பயர் ஆஃப் த ஓல்டு டெம்பிள், இப்போ ஒரு கோவில் இருக்குது, டெம்பிள் இருக்குன்னா அதோட பாயிண்டட் ஒன்று இருக்கும்லப்பா, டிப்பு, அதோட டிப்பு ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்து ஸ்பயர் அப்படின்னு சொல்கிறாங்க. In the whole house, the attic had probably been the worst hit by the wind. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் என்னதான் வந்து காற்றடிச்சாலும் மெயினாக அந்த காற்றெல்லாம் எது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த அட்டிக் தான் வந்து ரொம்ப அதனால டேமேஜ் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இதுவரை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து the floor was strewn with twigs and straw and pigeon droppings. Among the other things there was a broken cricket bat that remains of an armchair and a wooden packing case. ஒன்றுமே இல்லை, இங்கே தான் இந்த அட்டிக் ரூமில் தான் இவர் வந்திருக்கார். இந்த அட்டிக் ரூமில் கீழே என்னெல்லாம் இருக்குது? சின்ன சின்ன ட்விக்ஸ்லாம் இருக்கான். ட்விக்ஸ்னால் குச்சி மாதிரி. இப்போ நம்ம வீட்டு கூட ரொம்ப நேரம் அது லாக்லேயே இருந்தால் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா என்ன ஆகும்னா சின்ன சின்ன தூசிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்குது. அங்கே ட்விக்ஸ் இருக்கான். அப்புறமா பீஜியன்ஸோட ட்ராப்பிங்ஸ் இருக்குது. ஓகேவா, அங்கே சும்மா பீஜியன்ஸ் வருது, அந்த பீஜியன்ஸோட ட்ராப்பிங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு கிரிக்கெட் பேட் இருக்கு. ஆனால் அந்த கிரிக்கெட் பேட் எப்படி இருக்குது? புரோக்கன், உடஞ்சி போயிருக்கு. அப்புறமா ஒரு உட்டன் ஆர்ம் சேர், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இப்போ பார்த்தோம். Among other things there was a broken cricket bat and the remains of an armchair and a wooden packing case. Aditya got on top of the packing case. இப்போ அந்த packing caseக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா and pushed his hand inside a ventilator. ஓகே, இவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வேலை செய்கிறார். இந்த பேக்கிங் கேஸ் இருக்குல்ல, இதை எடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல போய் அதை மாட்டிட்டு இருக்கு. அது போய் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்த அப்படியே தள்ளுறாரு. தள்ளும் போது அங்கே ஒரு நெஸ்ட்டு கட்டியிருக்கு. ஓகேவா, கூடு கட்டியிருக்கு. அந்த நெஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இப்படி தள்ளி அந்த நெஸ்ட்டை வந்து கீழே தள்ளிடுறாரு. ஓகேவா, தள்ளிட்டு ஒரு பாக்ஸை வந்து எடுப்பார். பேக்கிங் கேஸ் அண்ட் புஷ்ட் ஹிஸ் ஹேண்ட் இன்சைட் த வென்டிலேட்டர், இது உள்ள இருக்கிற தள்ளி thus upsetting a sparrow's nest. அங்கே இருக்க அந்த ஸ்பாரோஸ் நெஸ்ட்டை கீழே தள்ளி விட்டு a part of which fell onto the ground. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. ஸோ இந்த நெஸ்ட்டை வந்து அப்செட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அப்பாடா, நான் என்ன தேடி வந்தனோ அது கிடச்சிடுச்சுன்னு ஒரு ரிலீஃபாக இருக்கார். him what it was, he said you will get to know very soon. இப்போது உடனே இந்த ஆத்தர் கேட்குறாரு, when I asked him what it was, he said, இது என்னடா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவர் என்ன சொல்கிறார்? ஆதித்யா, இது என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன், அது உனக்கே புரியும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்னப்பா நடக்குது? இந்த பேராகிராஃபில் ஒரு பேக்கிங் கேஸ்க்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வென்டிலேட்டர்லேருந்து தட்டுறாரு. தட்டினோடனே எந்த நெஸ்ட்டு கீழே விழுது? ஸ்பாரோ நெஸ்ட்டு கீழே விழுந்தது. அப்புறம் அவர் உடனே எடுத்துக்கிட்டாரு. அவர் என்ன தேடி வந்தாரோ அதை வந்து உனக்கு இப்போ சொன்னால் புரியாது, நீயே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. Why was the attic a favorite place for the children? ஏன்னா அது அவங்களோட உலகமாக இருக்கும், இட்ஸ் தேர் வேர்ல்டுன்னு பார்த்தோம். What did Aditya do on reaching the attic? என்ன பண்ணாரு?
விண்டோவில் இதெல்லாம் பார்த்தாரு, ரொம்ப உடஞ்சி போயிருந்தது வால், அப்புறமா கீழெல்லாம் ட்விக்ஸ் இருந்தது, அப்புறமா பீஜன் ட்ராப்பிங்ஸ் இருந்தது, இவர் தேடி போனார், அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு we next went to a jeweler to find out the weight of the article. இப்போ அவர் வந்து கையில் ஒரு பாக்ஸ்லேருந்து இது எடுப்பார்ப்பா, ஒரு மெடல் மாதிரி இருக்கா, இந்த மெடலை தான் அவர் ஆக்சுவலாக எடுப்பார். புரிஞ்சிச்சு என்ன ஸ்டோரின்னு? இந்த மெடலை வந்து எடுப்பார். எடுத்துகிட்டு ஒரு ஜுவல்லர்கிட்ட போகிறார். இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல் அந்த கையில் வச்சுருக்கேனே, இதோட வெயிட் என்ன போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஜுவல்லர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, நீ எடுத்துகிட்டு வந்திருக்கல அது வந்து ஒரு ஆன்டீக், அது வந்து என்னது, இட்ஸ் அன் ஆன்டீக் ஜுவல் அப்படின்னு சொல்கிறான். அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் தி ஹவுஸ் ஆஃப் தி ஜோகேஷ் கபிராஜ். அவள் தான், அவர் ஆதித்யா வீட்டுக்கு போனார், வீட்டிலேருந்து ஒரு ஜுவல்லர் கடைக்கு போனார், ஜுவல்லர் கடையிலேருந்து எங்கே போகிறார் இப்போது, ஜோகேஷ் கபிராஜ். ஏன் ஜோகேஷ் கபிராஜ் கிட்ட போகிறாரு, ஏன்னா அங்கே தான் சன்யால் வந்து இருக்காரு, அங்கே போயிட்டார். தோ ஐ வாஸ் அ லிட்டில் கியூரியஸ் ஐ டென்ட் ஆஸ்க் ஆதித்யா எனிதிங். ஆத்தருக்கு வந்து கியூரியஸாக இருக்குது, என்ன இவன் இவ்வளோ பண்ணுறான்னு, ஆனால் கேட்கல, சரியா பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம். வி என்டர்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு த ரூம் வேர் சசங்கா சன்யால் ஸ்டேட். வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க, அங்கே தான் சசங்கா சன்யால் வாழறாரு. சசங்கா அங்கிள் வாஸ் பிஸி ரிசைட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் தாகூர். ஸோ இவர் தான் வந்து சசங்கா சன்யால், பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கார்ல, கொஞ்சம் கிழிஞ்சு போன துணி இதெல்லாம் போடுற இவர் தான் வந்து சசங்கா சன்யால். அவர் வந்து என்ன வந்து பண்ணுறாருனா, அங்கே வீட்டுள்ளேயும் போயிட்டு தாகூரோட ஒரு போயமை தான் ரிசைட் பண்ணிட்டு இருக்கார், சொல்லிட்டு இருக்கார். அந்த டீ கடையில் என்ன ரிசைட் பண்ணார் அவரு, பன் ரக்ஷான்னு பார்த்தோமா, அதை வந்து டீ ஷாப்பில். இங்கே என்ன பண்ணுறாருனா, வென் ஹி ஹேட் ஃபினிஷ்ட், அவர் அந்த டாகூரோட வேர்சஸை ரிசைட் பண்ணுறதை முடித்த பிறகு ஆதித்யா ஆஸ்க்டு மே வி கம் இன். இப்போ உள்ளே வந்து நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்றத ஆதித்யா கேட்குறான். ஹி டர்ன்ட் அண்ட் ஃபேஸ்ட் அஸ், நோ ஒன் விசிட்ஸ் மீ. அப்போ உடனே சன்யால் சொல்கிறாரு, உள்ளே வாங்க, ஆனால் என்னை பார்க்குறதுக்கு யாருமே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. He said and an unperturbed manner. Unperturbed அப்படின்னா undisturbedனு அர்த்தம், எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு. Would you mind if we come in? Come in, except for a charpoy. There was nothing else to sit on. So we remained standing up. ஓகே, இப்போ என்ன பண்ணாரு, உள்ளே வான்னு சொல்லிட்டாரு. உள்ளே வந்த உடனே நம்ம வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், வாங்க வாங்க உட்காருங்க, இந்தாங்க டீ எடுத்துகிட்டு வரான்னு சொல்லுவோம்ல. ஆனால் அவரோட ரூமில் ஒரு சின்ன சார்பாய், அந்த தார்பாயை தாண்டி உட்கார்றதுக்குன்னு ஒரு சேரோ சோஃபாவோ இல்லை, அதனால நின்றுட்டே தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. டூ யூ ரிமெம்பர் ஆதித்யா நாராயணன் சௌத்ரி? இப்போ இந்த ஆதித்யாவோட ஃபுல் நேமை சொல்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆதித்யா நாராயணன் சௌத்ரி. ஆதித்யா ஆஸ்க்ட் ஹிம். அதுக்கு உடனே சசங்கா சன்யால் சொல்கிறார். அஃப்கோர்ஸ் செட் த ஜென்டில்மேன், த ஸ்பாயில்ட் சைல்டு ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். எனக்கு அவன் நல்லா தெரியுமே, ஆதித்யா நாராயணன் சௌத்ரி, அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பாயில்ட்டான ஒரு குழந்தை, இப்போ ரொம்ப துருன்னு இருப்பான். அவனோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிச், அஃப்ளூயன்ட் அப்படின்னா வந்து ரிச், ரொம்ப வெல்த்தியான பேரண்ட்ஸோட ஒரு ஸ்பாயில்டு சைல்டு தான் அவன். வாஸ் அ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட் பட் குட் நெவர் பீட் மீ. அவன் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவன் எப்பவுமே என்னை விட செகண்ட் தான் வருவான் அப்படின்றத சொல்கிறாரு. He was extremely jealous of me. இப்போ ஆதித்யாவுக்கு யார் மேலே ரொம்ப ஜெல்லஸ், சன்யால். புரியுதா, ஆதித்யாவுக்கு யார் மேலே ஜெலஸ்னா சசங்கா சன்யால். அண்ட் ஹி யூஸ் டு டெல் லைஸ். அவன் வந்து ஆதித்யா நிறைய பொய் சொல்லுவான். இதெல்லாம் யார்கிட்டே சொல்கிறாரு, அவரு ஆதித்யா கிட்டே சொல்கிறாரு. ஓகேவா. செட் ஆதித்யா. ஐ நோ செட் ஆதித்யா. ஹீ தென் டுக் அ packet from his pocket. அவர்கிட்ட இருந்து ஒரு பேக்கெட் எடுக்கிறாரு. and handed it over to him, said this is for you from ஆதித்யா. எடுத்து என்ன சொல்றாரு, இந்த வச்சுக்கோ, ஆதித்யா தான் இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னா அப்படின்ட்டு சன்யால் கிட்ட கொடுக்குறாரு. What did the jeweler say about the article? That it was an antique அப்படின்னாங்க. Was சன்யால் happy about his visitors? என்ன சொல்றீங்க, ஹாப்பியாக தான் இருந்தார் அவர் வந்து. ஆனால் என்னை யாருமே விசிட் பண்ணது இல்லையே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணார். வாட் இஸ் இட்? அப்போ உடனே அந்த பாக்கெட்டை வாங்கி பார்க்குறாரு. என்னது இது? he asked. மணி. அப்போ உடனே என்ன சொல்கிறார் ஆதித்யா, இது உள்ள என்ன இருக்குன்னா காசு இருக்குது. காசா? எனக்கு எதுக்கு காசுன்னு கேட்குறாரு. ஹவு மச் மணி? 150 rupees. எவ்வளோ ருபீஸ்? 150 rupees பா. 150 rupees அந்த காசு இருக்குது அந்த பாக்கெட்டில். He has said that he will be happy if you accept it. Shall I laugh or cry? Aditya has given me money. Okay, இப்போ உடனே அவர் வாங்கி
இன்னும் ஆதித்யா எனக்கு காசு கொடுத்துருக்கானா, இதுக்கு நான் சிரிக்கிறதா அழுறதான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சன்னியால் சொல்கிறார். why this sudden generosity? இப்போ என்ன, எதுக்கு இவ்வளோ ஜெனரஸாக அவன் எனக்கு 150 rupees கொடுக்குறான், எதுக்கு அவ்வளோ ஜெனரஸாக இருக்கான்னு கேட்குறாரு. man does change with time, perhaps Aditya is not the same Aditya as before. அவன் என்னதான் முன்னாடி நிறைய பொய் சொல்லியிருந்தாலும் இப்போ வந்து அவன் மாறிட்டான், பழைய ஆதித்யா கிடையாது இப்போ அப்படின்றத சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன ஆகுது பாருங்க, a change, I got the prize, he could not bear it, he took it from me to show his father and never returned it to me, said that there was a hole in his pocket and it had fallen through it, this is the price of the medal, it is yours. Sasanka Sanyal was amazed. இதில் ஒன்றுமே இல்லை, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு, அந்த காம்படிஷனில் சன்னியால் வந்து வின் பண்ணிடுவார். அந்த பார்த்தோமா சசங்கா சன்னியால் வந்து வின் பண்ணிடுவார். ஆதித்யாவுக்கு வந்து அந்த சன்னியால் மேலே ரொம்ப ஜெலஸ், பொறாமை ஆயிடுச்சு. அவன் எப்படி வாங்குவான் அந்த மெடலைன்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து கேட்குறான், சன்னியால் உன்னோட மெடலை கொடு, நான் போய் எங்கள் அப்பா கிட்ட காட்டிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யார் கேட்குறா? ஆதித்யா வந்து கேட்குறான் சன்னியால் கிட்ட, உன்னோட மெடலை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான். போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மெடலை திரும்பி கொடுக்கவே இல்லை. அவன் கேட்டா எங்கடா என் மெடல்னு கேட்டா, டே ஒன்றும் இல்லை, என் பாக்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருந்தது, அந்த வழியாக கீழே விழுந்துச்சுடா, தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த சசங்கா சன்னியாலுக்கு வந்து அந்த மெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அவன் தானே கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாங்கினான் அந்த மெடலை, அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். அதுதான்ப்பா, த ப்ரைஸ் ஆஃப் த மெடல் that could not be more than 5 rupees. அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, சரி அந்த மெடல்லாகவே இருக்கட்டும், ஆனால் அந்த மெடல் வந்து ஒரு 5 rupees கூட இருக்காதே, 5 rupees தான் இருக்கும், ஆனால் இப்போ நீ 150 rupees கொடுத்துருக்க அப்படின்னு சன்னியால் கேட்குறாரு. அப்போது இட் வாஸ் அ சில்வர் மெடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் அ சில்வர் மெடல், சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் தேன் பிஃபோர். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆக்சுவலாக அது எவ்வளோ ரூபாவாக இருந்திருக்கோன்னு சன்னியால் சொல்கிறாரு, 5 rupees. ஆனால் இவர் கொடுத்தது எவ்வளோ, 150 rupees. 150 rupees. அப்போ சில்வர் வந்து 30 times காஸ்ட்லியர்னு சொல்றாங்க. Really, I had no news that, but Sasanka Sanya looked at the 15 rupees note. அவர் கையில் எப்படி இருக்குன்னா 15 rupees நோட்டா கொடுத்துருக்கான் in his hand, and then looked at Aditya. There was a completely new expression on his face. He said, Aditya, this smacks too much of charity அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சன்னியால் கிட்ட இருக்கு காசு, ஓகேவா, காசு வச்சுட்டு ஆதித்யா இதுனா ரொம்ப நிறைய கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி ஆதித்யாவை பார்த்தே கேட்குறாரு. அப்போது வந்திருக்கிறது ஆதித்யா தான் சொல்லிட்டு சன்னியாலுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கு, எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணாருன்னு பார்க்கலாம். Doesn't it? We remained silent, preening into intently at Aditya. Sasanka Sanyal smiled and said, I had recognized you at Nagan uncle's tea shop. ஆதித்யா, நான் உன்னை இங்கே கண்டுபிடிக்கலடா, உன்னை நான் அந்த டீ கடையிலே கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட ரைட் சீக்கில் என்ன இருக்கான், ஒரு சின்ன மோல் இருக்குது அப்படின்னு தானே சொன்னாங்க. மோல் மச்சம் இருக்கு உன்னோட ரைட் சீக்கில். I had recognized you at Nagan uncle's tea shop by that mole on your right cheek. அவனோட ரைட் சீக்கில் எப்படி என்ன இருக்குது, ஒரு மோல் இருக்குது, அதை வச்சு தான் இவன் ஆதித்யான்னு கண்டுபிடிச்சான். I could see you had not recognized me. ஆனால் உனக்கு வந்து என்ன அடையாளம் தெரியல, அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ப்ரைஸ் வாங்கும் போது நான் ஒரு தாகூரோட போயம் ரிசைட் பண்ணல, அதே விஷயத்த பண்ட்ராக்ஷாவை நான் மறுபடியும் ரிசைட் பண்ணேன், அப்போ தான் நீ உனக்கு என்ன தெரியுதான்னு பார்க்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால ஸோ ஐ ரிசைட்டட் த சேம் போயம் தட் ஐ ஹட் ரிசைட்டட் ஆன் த ப்ரைஸ் கிவிங் டே on purpose so that you may remember. Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. You have done the right thing. Your grievances are absolutely justified, but I will be happy if you accept the money, said Aditya. ஓ, நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா, சரி பரவாயில்ல, உன்னோட கிரீவன்ஸ், உன்னோட குறை வந்து கரெக்டு தான், ஆனால் இப்போ நான் மணி காசு கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஆதித்யா சொல்கிறான். Sasanka Sanyal shook his head and said, no, இல்லை எனக்கு காசெல்லாம் வேண்டாம், money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. காசு வந்து எப்போ வேணாலும் செலவாயிடும், ஆனால் நான் ஜெயிச்சு வாங்கினா என்னோட மெடல் தான், அது நீ கொண்டு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. அந்த மெடல் எனக்கு திருப்பி கிடைச்சா நான் எப்படி ஆயிருப்பேன், இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன், அந்த அன்பிளசன்ட்லாம் மறந்து போயிருப்பேன். So the medal that had been hidden in the attic
ஸோ அவன் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டணும்னு வாங்கிட்டு போனான்ல மெடலை சசங்கா சன்யால், அது எங்கே அவன் போய் ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னா இந்த அட்டிக்கில், அந்த டாப் மோஸ்ட் ரூமான அந்த அட்டிக்கில் தான் ஒழிச்சு வைக்கிறான். ஃபார் 29 long years was eventually restored to his owner. எவ்வளோ வருஷமா அந்த அட்டிக்கிலே இருக்கு? 29 இயர்ஸாக இருக்கு. ஈவன் இப்போ அந்த மெடல் எடுத்துன்னு வந்து யார்கிட்ட கொடுத்துட்றான்? இந்த பிக்சரில் பார்த்தோம்ல, எங்கே பார்த்து இந்த மெடல் எடுத்துன்னு வந்து அந்த ஓனரான சசங்கா சன்யால்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடுறான். அதான் சொல்லியிருக்காங்க. இருங்க முடிச்சிடலாம். அதில் என்ன எழுதியிருக்கு அந்த மெடலில் அப்படின்னா, ஸ்ரீமன் சசங்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன் 1948 was still clearly engraved on it. அந்த மெடலில் நல்லா அந்த என்கிரேவ் ஆயிருக்கு. translated from the Bengali story சிலிகோட்டா. ஓகேவா, சிலிகோட்டான்னு சொல்லிட்டு இந்த போயம் தான் வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஓகேவா. why did Sanyal recite the poem in the tea shop earlier? ஏன் அவர் அதை ரிசைட் பண்ணாரு? ஆதித்யா வந்து ப்ரைஸ் கிவிங் டேல இதை தானே நான் பேசினேன், மறுபடியும் அதை பேசி பார்ப்போம் அப்படின்றார், சொல்லி பார்ப்போம். வாட் வாஸ் என்கிரேவ்ட் ஆன் த மெடல்? இதுதான், ஸ்ரீமன் சசங்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன் 1948. ஓகேப்பா, இதோட வந்து உங்களுக்கு என்ன முடியுதுன்னா இந்த ப்ரோஸ் முடியுது. ஃபஸ்ட்டு இதை எழுதுங்க. எங்கேருந்து? இதில் இருந்து எழுதணும். சின்ன சின்னதாக நோட்ஸ் மாதிரி எடுங்க. அப்புறமா நம்ம ஆத்தர் பற்றியும் க்ளாசரி பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். ஸோ ஆத்தர் யாருன்னா நம்மளோட சத்யஜித் ரே. அவரோட இயர் டைம்லைன் வந்து 1921 1992. வாஸ் அன் இண்டியன் ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து யார்? ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டு, மியூசிக் கம்போசரு அண்ட் ஆத்தர். ஹி வாஸ் பார்ன் இன் கொல்கட்டா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் எங்கே பிறந்தாருன்னா கொல்கட்டா. He authored several short stories and novels meant primarily for young children and teenagers. தான் அவர் எழுதுறாரு. ஓகேவா, young children and teenagers. Next, he revived the children's magazine. Revivedனா என்னது? மறுபடியும் அதுக்கு ஒரு ரீ லைஃப் கொடுக்கறது. ஓகேவா, புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. He revived the children's magazine. அந்த மேகசின் பேர் என்னன்னா சந்தேஷ். அந்த மேகசின் பேர் என்ன? சந்தேஷ், which his grandfather had started in 1913. அது சந்தேஷ்ன்றது யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா அவரோட கிராண்ட்ஃபாதர் 1913 ஸ்டார்ட் பண்ணதை இவர் மறுபடியும் ரிவைவ் பண்ணுறாரு. and edited it until his death in 1992. ஸோ இவரோட டெத் எப்போ? 1992. அது வரையுமே அந்த சந்தேஷ்ன்ற மேகசின் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, எடிட் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு, ரே வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தேன் ஃபிலிம் மேக்கிங். இப்படி கேட்பாங்க, விச் ஆத்தர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தேன் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா யாருன்னா சத்யஜித் ரே. His stories have been translated in Europe, the United States and many other countries. Ray received many awards. என்னென்ன awards? 32 National Film Awards. இது ஒன்று. அப்புறமா by the Government of India, notably the Padma Bhushan in 1965. இது வந்து 2, நம்பர் 2ன்னு போட்டு எழுதணும். பத்ம பூஷன் எப்போ வாங்குறாருன்னா 1965. 32 National Film Awards வாங்குறாரு. அப்புறமா அண்ட் தி ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் பாரத் ரத்னா ஷார்ட்லி பிஃபோர் இஸ் டெத். ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் தி ஆத்தர். ரெக்கார்ட் ஆகுதுல்ல? சரி, நெக்ஸ்ட்டு க்ளாசரி பார்க்கலாம். க்ளாசரியில் நம்ம பார்த்தோம்ல, பைஃபர்கேட்டட்னா என்ன? அது டிவைட் ஆகிறது. ஸோ அந்த அவங்க என்ன ஹைவேஸில் போனாங்கப்பா? யார் கரெக்டாக சொல்லுங்கன்னு பார்க்கலாம். வெரி குட். NH நேஷனல் ஹைவேஸ் 40 பார்த்தோம்ல, அது ஒரு பாயிண்ட்ல போயிட்டு என்னவா ஆகுது? டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் பைஃபர்கேட்டட்னா டிவைட் இன்டு 2. ரிவைவ்னா என்னன்னா டு பிரிங் சம்திங் பேக் டு லைஃப், மறுபடியும் அதை பேக் டு லைஃப் கொண்டு வர்றது தான் ரிவைவ். சூதிங் அப்படின்னா என்னன்னா மேக்கிங் சம் ஒன் ஃபீல் காமாக இருக்கிறது தான் சூதிங் அப்படின்றாங்க. ரஸ்டிக் அப்படின்னா டிப்பிக்கலி ஆஃப் அ கண்ட்ரி சைடு, ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தால் எப்படி ரஸ்டிக்காக இருப்பாங்க அதுதான் சொல்கிறாங்க. டைலேட்டட் அப்படின்னா வைடன் தேன் யூஷுவல், வைடன் ஆகிறது தான் டைலேட்டட். அசர்டெயின்டு. ஓகேவா, அசர்டெயின்ட் அப்படின்னா என்னென்னா கன்ஃபர்ம்டுன்னு அர்த்தம். அங்கே நம்ம பார்த்தோம்ல, எங்கே அவங்க அசர்டெயின் பண்ணாங்க? ஜோகேஷ் கபிராஜோட லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்களே, அதுதான் இது.
overwrought அப்படின்னா வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட். திடீர்னு அவங்க சசங்கா சன்யால் பற்றி சொன்ன உடனே யார் ரொம்ப ஓவர்ராட் ஆனா? ஆதித்யா ரொம்ப அப்செட் ஆயிட்டான்ல அது. அட்டிக்னா என்ன? the space or room at the top of a building under the roof தான் attic. crumbledனா என்னன்னா broken. அப்புறம் spire அப்படின்னா வந்து a tall pointed structure on top of a building, especially on top of a church tower. ஒரு ஷார்ப்பா இருக்கும் மேல pointed structure. unperturbable அப்படின்னா undisturbed. affluent அப்படின்னா wealthy parents ன்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஸ்மாக்ஸ் அப்படின்னா drive or put forcefully into on to something. இதுதான் வந்து ஸ்மாக்ஸ். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம என்ன ப்ரோஸ் பார்த்தோம்? த அட்டிக் ரிட்டன் பை சத்யஜித் ரே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, சரி.